ஹலோ நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷனா நிறைய பேர் பேசப்படுற ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டீப்சீக். அதாவது இதுக்கப்புறம் சாட் ஜிபிடி இருக்காது அப்படின்ற ஒரு தாட் நிறைய பேர் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கெல்லாம் என்ன ரீசன், இது டீப்சீக்னா என்ன அப்படின்ற இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா சாட் ஜிபிடி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ மாடல். இது வந்து ஓபன் ஏஐ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ரெடி பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ரெடி பண்ண சொல்ல மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொன்னா இதை அவங்க ட்ரெயின் பண்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு டைம் ஆயிடும். என்னடா இவ்வளவு அந்த மாதிரியான நேரத்துல இப்போ சாட் ஜிபிடி பீக் டைம்ல ஒரு விஷயம் வந்து அதோட பீக்கை டவுன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டீப்சீக். அதாவது மோஸ்டா பாத்தீங்கன்னா யூஎஸ் பாத்தீங்கன்னா சைனாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. சாட் ஜிபிடியவே கிட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. யூஎஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. NVIDIA அப்படின்னு வந்து ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு கம்பெனி. இதுல இருந்து ஒரு விர்ச்சுவல் ரேம்ஸோ இல்ல இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்ஸோ வந்து சேல்ஸ் பண்ற அது ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் ஆஃப் சிப்செட்ஸ் பாத்தீங்கன்னா சைனா பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. சைனால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ் மாடல்ஸ் கிடையாது. இத பாத்தீங்கன்னா லியாங் வென்ஃபெங் அப்படின்ற ஒரு சைனீஸ், அதாவது அவரோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 2023ல கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் ஆக போகுது. கிட்டத்தட்ட அந்த டைம்குள்ளேயே இவரோட ஒரு ஸ்டார்ட் அப் தான், அதாவது கிட்டத்தட்ட இந்த டீப்சீக் அப்படின்றத வந்து சைட்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு ஏஐ மாடல் நம்மளே ரெடி பண்ணலாம், நம்ம கிட்ட ஏஐ மாடல் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். இது ஆரம்பிக்க சொல்ல நடுவில் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர சொல்ல சரி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீப்சீக்க இருக்கிறது லோ பட்ஜெட்டா ரெடி பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.6 மில்லியன். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்பா ஒரு கோடி ஒரு தமிழ் பட்ஜெட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்ஜெட்டான ஒரு மூவி அப்படின்னா ஒரு 50 to 60 crores அப்படி அந்த ஒரு ரேஞ்ச்லயே அவங்க வந்து அதை எடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த ஒரு டீப்சீக் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால வந்து இப்போயே நிறைய பேர் நம்ப முடியல. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ரிப்போர்ட். 6 மில்லியன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ரேர். அவ்வளவு இதுவெல்லாம் வந்து ஒரு டீப்சீக் ரெடி, அதாவது ஒரு ஏஐ மாடல் வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு அப்படியே போடு அப்படியே வா. லோ பட்ஜெட்டா தான் செஞ்சிருக்காங்க. 600 மில்லியனுக்கும் 6 மில்லியனுக்கும் ஒரு கம்பேரிசன் அதை விட கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட 600 மில்லியன் டச் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த சாட் ஜிபிடியோட லெவலுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து சாட் ஜிபிடியை விட இது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு சில தாட்ஸுமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். டீப்சீக்கை பொறுத்தவரைக்கும் மெயின் லேக் அப்படின்னா நிறைய பேர் பார்க்குற ஒரே லேக் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சைனீஸ் மாடல். ஓகேவா? ஸோ அதனால அதுல என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும். சைனீஸ் மாடலை பொறுத்தவரையும் அவங்க ரெடி பண்ற எந்த ஒரு பொருளுமே அவங்க வந்து அவங்க நாட்டை பத்தி குறை சொல்லிக்க மாட்டாங்க, இருக்கிற குறையுமே சொல்ல விட மாட்டாங்க. அதனால நீங்க அதுல சைனீஸை பத்தி எது கேட்டாலுமே இல்லைன்னா நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்ஸ் எது கேட்டீங்கன்னாலுமே அது வந்து சாரி அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி அதை வந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அந்த பக்கம் பாதாள கிணறு மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீப்சீக்ல நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி சாட் ஜிபிடி டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி டவுன் ஆகுது வாய்ப்பு இல்லை. பட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹெவி காம்படிஷனா இந்த டீப்சீக் வந்து நிற்கிறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கூகுள் வந்து பாட் அப்படின்ற வந்து ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜெமினி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கோபைலட் இருக்கு. இந்த மாதிரியான ஏஐ மாடல்ஸ்குள்ள நிறைய பெரிய காம்படிஷன் கிளம்புன டைம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீப்சீக்கை பொறுத்தவரைக்கும் இப்போ நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. ஏன் நானுமே வந்து இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் கிட்ட அந்த டீப்சீக்கை தான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். நான் பர்சனலா எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தது அந்த ஒரு சில கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாம இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இப்போ நீங்க சாட் ஜிபிடி ஒரு ஸ்பீடா இருக்கு அப்படின்னா பட் இப்போ சாட் ஜிபிடிக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா ஒரு டீப்சீக் பார்த்தீங்கன்னா 3 to 4 செகண்ட்ஸ் ஆகுது. ஆனாலுமே சாட் ஜிபிடில வந்து உங்களுக்கு வர கண்டென்ட்டை விட டீப்சீக்ல கண்டென்ட் எக்ஸ்ட்ராவே வருது, இன்னும் டீட்டெயிலான இதுவுமே வருது. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க சொல்ல இப்போ சாட் ஜிபிடி பொறுத்தவரை அதை வந்து லார்ஜ் ஸ்பேஸ் ஆஃப் நாலேஜ் வந்து அதுக்கு வந்து ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் டீப்சீக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. மோஸ்ட் ஆஃப்
காமனா எல்லாரும் என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றத பர்டிகுலரா ஒரு லிமிட்டட் டைப் ஆஃப் தான் வந்து ட்ரைன் பண்ணியிருந்தாலுமே அது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயம் தான் அதுக்கு ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி என்ன பொறுத்தவரையும் நான் பார்த்தது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டீப் சீக் பிடிச்சிருக்கா, சாட் ஜிபிடி பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறங்குது.